விட்டு இருக்கிற கடவுள் இவ்வளவையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிற அளவுக்கு அவன் கையால் ஆகாதவனா? நீ இந்த சூரியனோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியா உன்னை போட்டு மிதிக்கிறதுக்கு உன்னை தண்டிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மனுஷனை உன்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுறான். உன்னை படைத்த கடவுளுக்கு நீ செஞ்ச அக்கிரமத்திற்கு தட்டி கேட்க இயலாதா? இஸ்லாம் ஒரு செய்தியை சொல்லுது, அட ஏழுமா ஏழாதாங்கிற பிரச்சனையே இல்ல. இந்த உலகத்துல உன்னை ஒரு சோதனைக்காக நான் அனுப்பி இருக்கிறேன். இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறோமே, இது எப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு காலேஜ் இருக்கிறது, ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில மாணவர்கள் படிக்கிறோம். இந்த படிக்கிற நேரத்தில் பரீட்சை எழுதி பாஸ் ஆனா தான் என்ன செய்ய முடியும்? நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல சம்பாதிக்க முடியும், நம்முடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? புஸ்தகமும் கையுமாவே அலைவார்கள். வீட்டுக்கு வந்தாலும் படிப்பார்கள். தூக்கத்தை தியாகம் செய்து என்ன செய்வாங்க? ராத்திரி பூரா உட்கார்ந்து படிப்பாங்க. ஊர் சுத்த மாட்டாங்க, சைட் அடிக்க போக மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன செய்வாங்க? நம்ம படிக்கணும், முன்னேறணும், நம்மளை நம்பி நாலு தங்கச்சி இருக்கிறது, தாய் இருக்கிறாங்க, நம்ம நாளை கல்யாணம் பண்ணணும், நமக்கு சந்ததிகள் உண்டாகும், அது கூட நல்ல நிலையில வைக்கணும், அதெல்லாம் வைக்கிறதா நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கிறதா நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், ஃபெயில் ஆயிடக்கூடாது, ஃபெயில் ஆயிட்டா வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு நினைத்து கொண்டு 10 மாணவர் என்ன பண்றான்? ரொம்ப டிசிப்ளினா இருக்கான், ஒழுக்கமா இருக்கான், காலைல 6 மணிக்கு எழுந்திருக்கிறான், குளிக்கிறான், ட்ரெஸ் பண்றான், முதல் ஆளா போய் அட்டென்ட் பண்றான், ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆக மாட்டேங்கிறான். பார்த்தா ஏறக்குறைய இவன் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா எப்படி இருக்கு? இவன் தனக்குத்தானே அதை சிறையாக ஆக்கி கொண்டு, தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டு, கல்லு கடைக்கு போகாம, டாஸ்மாக்கு போகாம, சினிமா கொட்டைக்கு போகாம, ஊர் சுத்த போகாம, தெருவு சுத்த போகாம, ஒரே புஸ்தகமும் கையும் படிப்பும் கையும் அதை என்ன செய்யறான்? இருந்துகிட்டு இருக்கான். ஒருத்தன் இன்னும் 10 பேர் இருக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு கட்டடிக்கிறான், சினிமா கோட்டையை கெதின்னு கிடக்கிறான், பொம்பளை காலேஜா தேடிக்கிட்டு போய் வாசல் என்ன செய்யறான்? நிக்கிறான். இந்த மாதிரியான உட்படாத வேலையை போதையில அடிக்கிறான். அல்லது இந்த டிஸ்கோலே புஸ்கோங்கிறாங்களே, இந்த மாதிரியான கேடு கெட்ட அசிங்கமான நடன நிகழ்ச்சிகள்ல போய் பங்கெடுக்கிறான். போதையில உடன்று திரிகிறான். யாரு? படிக்க நம்ம அப்ப மாட்ட சம்பாதிச்சு படிக்க அனுப்புனா இப்படி ஒரு 10 பேர் இருக்கிறான். வெளியே நம்ம பாக்குறோம். யாரு ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும்? அவனை பாடுறான், அங்க நிக்கிறான், இங்க நிக்கிறான், அவன் சட்டையை பத்தியா, அவன் காலரை பத்தியா, அவன் கை கடிகாரத்தை பத்தியா, அவன் மினுக்கிறது பத்தியா, செல்போன் இடுப்புல ஒண்ணு வயிற்றுல ஒண்ணு வச்சிருக்கான் பாத்தியா, என்ன அப்படிலாம் அப்படி ஒன்னொன்னே பார்த்து செய்வோம். பார்த்தோம்னா இவன் என்னமோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, அவன் தான் நல்லா இருக்கிற மாதிரி, அவன் வாழ்க்கை திறந்தா உயர்ந்து இருக்கிற மாதிரி பத்தி அங்க நிக்கிறான், எங்க நிக்கிறான், ஒரு நாளைக்கு ஒரு சட்டை போடுறான். அவன் என்ன செய்யறான்? இருக்கிற சட்டையை போட்டுக்கிட்டு அழுக்கான அடுத்த சட்டையை போட்டுக்கிட்டு துவைக்க கூட நேரம் இல்லாம, அயன் பண்ண கூட நேரம் இல்லாம அவன் அதுலயே கவனமா இருக்கிறான். இப்ப பார்த்தா என்ன தெரியும்? இவன் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும். யாரு? இந்த எல்லா அக்கிரமத்தையும் பண்றான, காலேஜுக்கு போறான்னு சொல்லிவிட்டு அவன் நல்லா இருக்கிற மாதிரி. இவங்க கிற்கு பயிரோட இருக்காங்க. வயசான காலம், இந்த வயசை ஒரு என்ஜாய் பண்ண தெரியுதா? உங்களுக்கு அனுபவிக்க தெரியுதா? இந்த 20 வயசுல 85 வயசு கிழமை மாதிரி இருக்கானோல. உலகம் தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? ஒரு ஜாலியா இருக்க வேணாமா? என்னங்கடா இது அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் கேள்வி பண்ற மாதிரி இவங்க என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியுமா? இல்லையா? தெரியும். அப்புறமேல் பரீட்சை வரும். அப்புறமேல் என்ன செய்யும்? பரீட்சை வருமா? அங்க மார்க்ல பார்த்தா நம்பர்ல இவர் இருக்காது. யாரு இருக்காது? இந்த ஊர் சுத்தினார அவருக்கு இருக்க மாட்டாரு. பார்த்து தேடி தேடி பார்ப்பாரு, எல்லா பேப்பரையும் வாங்குவாரு, இன்டர்நெட்டுக்கு போவாரு. வந்துருச்சா? நம்ம இது வந்துருச்சா? எங்க வர்றது இது? நீ தான் வேற இடத்துல ஒண்ணு ரிசர்வ் பண்ணிக்கிட்டியா, எங்க எப்படி வர்ற? அப்ப தெரியும் இந்த பட்டான யாரு நல்லவனா இருக்கணும், படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்னு நினைச்சானே அவனுக்கு தெரியும் நம்ம பட்ட பாடு வீணாகல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டோம், அடுத்து என்ஜினியர் தான், அடுத்து டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியில அவனுக்கு கிடைக்குமே. அதான் இஸ்லாம் உனக்கு சொல்லுது. இஸ்லாம் சொல்லுகிறது, இது ஒரு கல்வி கூடம் என்று வைத்துக்கொள், இது ஒரு பரீட்சை கூடம் என்று வைத்துக்கொள். இந்த பரீட்சையில என்ன செய்ய மாட்டாங்க? அந்த கல்லூரி நிர்வாகத்தார் தலையிட மாட்டாங்க. நீ வெறும் பேப்பர் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, எழுதுறான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எழுதாட்டி மாடு வைக்க போற, நீ எழுதுனா உனக்கு நல்லது, நீ எழுதாட்டி என்ன செய்வ? மாடு வைக்கிறதில்ல, ஆயக்கு என்ன செய்வாரு? எவரோ சொல்லி தருவாரா? பேசாம பார்த்துட்டு தான் இருப்பாரு. யாரு?
அந்த பரிசு கூடத்துல வந்து கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர் இருப்பார்ல, அவர் உங்களுக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு, உங்களை தண்டிக்கவும் மாட்டாரு. வெறும் பேப்பரை கொடுத்தாங்க வாங்கி வச்சுக்கிறாரு. யார்கிட்ட வெறும் பேப்பர் கொடுத்தா அடிப்பாரா? அடிக்க மாட்டாரு. ஏன்? அதன் பின்னாடி வரப்போகுது உனக்கு, உன் வாழ்க்கைக்கு ஆப்பு வைக்க போவதில்ல, உன்னுடைய எதிர்காலமே இருந்து போக போகுது. அப்ப நான் எடுத்து கூட தனியா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு? அவர் பேசாம விட்டுருவார். அதான் இறைவன். இறைவன் என்ன சொல்றான்? நீ இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை பார்த்து மயங்குகிறாய். இங்க திங்கிற சாப்பாடு உனக்கு பயங்கரமான இன்பமா தெரிகிறது, இங்க வச்சுக்கிற கார் பங்களா இன்பமா தெரிகிறது, இங்க நீ அணிகிற நகை நட்டுகள் உனக்கு இன்பமாக தெரிகிறது, ஆடம்பர பொருள்கள் இன்பமாக தெரிகிறது. இந்த இன்பம் எல்லாம் எதற்கு என்று கேட்டால், நீ ஒழுங்காக அந்த இன்பத்தை அடைகிறாயா, தப்பான முறையில் அடைகிறாயா? இன்பத்தை அடையக்கூடாதுன்னு சொல்ற மார்க்கம் இஸ்லாம் இல்ல. நல்ல நகநட்டுகளை போட்டுக் கொள்ளுங்கள், இஸ்லாம் தடுக்கல. பிரிட்ஜ் வேணுமா வாங்கிக்கிறங்க, இஸ்லாம் தடுக்கல. ரூமுக்கு ஏசி போடுறீங்களா, நல்லா போட்டுக்கிறங்க, இஸ்லாம் தடுக்கல. பங்களா கட்ட ஆசையா இருக்க, நல்லா கட்டிக்கிறங்க, இஸ்லாம் தடுக்கல. கார்ல போறது தப்புன்னு இஸ்லாம் சொல்லல. அந்த காரு எவன் வயிற்றுல அடிச்சு வாங்கின காரா இருக்கக்கூடாது, நீ உழைச்சு வாங்கின காரா இருக்கணும். நீ கட்டுற பங்களா எவனை ஏமாத்தி வாங்கின பங்களாவா இருக்கக்கூடாது, உன்னுடைய நியாயமான நேர்மையான உழைப்பில் வந்த பங்களாவா இருக்கணும். இப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கிறவன் எத்தனை பேரு, அடுத்தவனை ஏமாத்தி இந்த வசதிகளை பெறக்கூடியவன், ஆடம்பர உலகத்தை அடையக்கூடியவன் எத்தனை பேரு என்று இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், இறைவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அதுக்கு பயந்து இந்த உலகத்தில் ஒழுங்கா நட. இப்ப தெரியுது இறைவன் வந்து நம்ம அக்கிரமக்காரனை பார்த்துக்கிட்டு சும்மா விட மாட்டான், எல்லாம் லிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வழங்குதா? அந்த சீட் வரும்ல, கடைசியில வரும். ஒவ்வொரு நாளும் ஆப்ஷன், டெய்லி ஆப்ஷன், அவனுக்கு தெரியாது. கடைசியில கார்டு வரும், வீட்டுக்கு வரும். என்ன வரும்? பாடத்துக்கு ஆஜரான நாட்கள் 17 வரும். எவ்வளவு? 250 நாள் பள்ளிக்கூடத்துல எவ்வளவு நாள் போயிருப்பான்? 17 நாள் தான் போயிருப்பான். அவன் நினைச்சுக்கிடுவான் முதல் நாள் போல யாருக்கு தெரிய போகுது, 2வது நாள் உருசுக்குன்னா யாருக்கு தெரிய போகுது, 3வது நாள் யாருக்கு தெரிய போகுது. அப்புறம் அனுப்பி விட்டுருவாங்க, காரை வீட்டுக்கு அனுப்பிடுவான். வீட்டுக்கு வந்த கார்ல என்ன செய்வாப்பா அத்தா பாப்பாரு, என்னடா இது கல்லூரிக்கு வந்த நாட்கள் 17, நீ என்னடா செஞ்ச 200 செஞ்ச நாள் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அதைவிட துல்லியமாக, அதைவிட தெளிவாக, அதைவிட உன்னிப்பாக நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், படைத்த இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், படைத்த இறைவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்று இஸ்லாம் ஒரு மெசேஜை சொல்லுகிறது. இந்த மாதிரி ஒருத்தன் நம்பினா, இந்த மாதிரி எல்லா முஸ்லிம்களும் நம்பினால், இந்த மாதிரி எல்லா இந்துக்களும் நம்பினால், இந்த மாதிரி எல்லா கிறிஸ்தவர்களும் நம்பினால், இந்த மாதிரி எல்லா மனிதர்களும் நம்பினால் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. திருடுவானா? கடை வச்சிருக்கிறான், பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுவானா? நம்ம பொய் சொன்னா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியுமே. நம்ம ஏமாத்தினா ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியுமே. நம்ம 1 கிலோ 900 கொடுத்து ஏமாத்த முடியும், அவன் பார்த்துட்டு இருக்கானே. நம்ம திராசு 1 கிலோவை காட்டும், அவனுடைய திராசு 900 காட்டுமே. அல்லாஹ் வச்சுக்கிற திராசுல 900 தெரியுமே. இப்படின்னு எல்லாரும் பயந்தால் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொலை இருக்குமா, கொள்ளை இருக்குமா, திருட்டு இருக்குமா, பிராடு இருக்குமா, பித்தலாட்டம் இருக்குமா? அப்ப எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உலகத்துக்கு நல்லது? ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, ஒரு தாசில்தார் இருக்காரு, ஒரு கலெக்டர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ இருக்காரு, ஒரு மந்திரி இருக்காரு, லஞ்சம் வாங்குவாரா? நமக்கு இதுக்கு தானே சம்பளம் தர்றாங்க, நம்ம இந்த கையெழுத்து போடக்கூடிய அநியாயத்தை லஞ்சம் கேட்கறதுக்கு, மக்களுக்கு சேவை செய்யறதுன்னு சொல்லி தானே நம்ம ஜெயிச்சோம். உங்களுக்காக உழைக்க எங்களுக்கு உத்தரவு போடுங்கன்னு சொன்னமே, மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தமே, அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறோம்.